கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நேற்றைய தினம் நம்முடைய வீட்டு பிள்ளைகள் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று அவர்களுடைய மதிப்பெண்களை ஆர்வத்தோடு பார்த்தும் ஒருவர் மற்றவரிடத்திலே பரிமாறிக்கொண்டும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்திருப்போம். அந்த மாணவ கண்மணிகள் அனைவருடைய எதிர்காலத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்கள் நினைப்பதை விடவும் அவர்கள் எதிர்பார்ப்பதை விடவும் பிரகாசமானதாக ஆக்கியருள் புரிவானாக. இந்த சமுதாயத்துக்கும் நம்முடைய நாட்டுக்கும் பயன்படக்கூடிய வகையில் தாம் கற்ற கல்வியை வைத்து அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் நாடும் சமுதாயமும் முன்னேறத்தக்க அளவில் அவர்கள் கற்ற கல்வி அவர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக எல்லாம் வல்ல அல்லாஹ் அமைத்து கொடுப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் கல்வி கற்பதை ஒரு மனிதனுடைய கட்டாய கடமை என்று சொன்ன முதல் மார்க்கம். உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள், எத்தனையோ கொள்கைகள் வந்தன. சில கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் சிந்திக்காதே, ஆய்வு செய்யாதே, உன்னுடைய மதம் சொல்வதை அப்படியே நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன மதங்களுக்கு மத்தியில் நீங்கள் சிந்தியுங்கள், ஆய்வு செய்யுங்கள், ஆராய்ச்சிகளை செய்து கொண்டே இருங்கள் என்று சொன்னதோடு மாத்திரமல்லாமல் வயலுல் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா, வானங்களையும் பூமியையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய அந்த வசனத்தை ஓதிக்கொண்டு அதை வெறுமனே ஓதி யார் கடந்து போகிறானோ, அந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருப்பதை செயல்படுத்தக்கூடிய அளவில் யார் தன்னுடைய சிந்தனை சிறகுகளை விரிக்கவில்லையோ அவனுக்கெல்லாம் கேடு உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். உலக புகழ்பெற்ற பேரறிஞர் இந்தியாவை சார்ந்த மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி அவர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி சர்வதேச அரங்கத்திலே புகழ்மிக்க ஒரு இடத்தை பிடித்தவர். அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்திலே இருக்கக்கூடிய இதர மதங்கள் எல்லாம் சிந்திப்பதையும் ஆராய்ச்சி செய்வதையும் தன்னுடைய குடிமக்களுக்கு, தன்னை நம்பி ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அது கட்டாயமாக்கவில்லை. வேறு சில மதங்கள் உலகத்திலே இருந்தன. அந்த மதங்கள் எல்லாம் மதத்துக்கு எதிராக சிந்தித்தவர்களை இரத்தம் வராமல் கொல்ல வேண்டும் என்கிற தண்டனையை அவர்களுக்கு கொடுத்தன. மதமும் மார்க்கமும் சிந்தனையும் அறிவாராய்ச்சியும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைப்பட்ட 2 பெண்களைப் போல, சக்களத்திகளைப் போல என்பதுதான் மற்ற மதங்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. எனவே ஒரு மனிதனுக்குள் அவன் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மதமும் கொள்கையும் அவன் யதார்த்த உலகத்திலே சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளும் முட்டி மோதிக்கொண்டே இருந்தன. அவன் நம்புகின்ற மதம் ஒன்றை சொல்லும், அவன் சந்திக்கக்கூடிய யதார்த்த உலகம் வேறொன்றை சொல்லும். அந்த மனிதனால் எந்த முடிவும் எடுக்க முடியாமல், நம்பி ஏற்றுக்கொண்ட மதத்தை மறுக்க முடியாமல், யதார்த்த உலகத்திலே இருந்து விலகி வாழவும் முடியாமல் மனிதன் தத்தளித்துக் கொண்டிருந்தான், 2 பெண்களை மணமுடித்துக் கொண்டவனைப் போல. ஆனால் இஸ்லாம் தான் கடவுள் நம்பிக்கையும் மார்க்கத்தையும் அறிவையும் ஆராய்ச்சியையும் ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரிகளைப் போல ஒன்று மற்றொன்றோடு இணங்கி செல்லக்கூடிய வகையில் மனிதனுடைய சிந்தனையை பண்படுத்தியது இஸ்லாம் என்று மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் அருள்மறையாம் திருக்குரானில் சுமார் 750க்கும் மேற்பட்ட இடங்களிலே நீங்கள் சிந்தியுங்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் இடம்பெற்றிருப்பதாக எகிப்து நாட்டினுடைய புகழ்மிக்க பல்கலைக்கழகம் அல் ஜாமியுல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியினுடைய திருக்குரான் ஆராய்ச்சி பிரிவு நமக்கு வலியுறுத்துகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அருள்மறையாம் திருக்குரானில் நீங்கள் ஏன் சிந்திக்க கூடாது, ஏன் சிந்திக்க மறுக்கின்றீர்கள், உங்கள் உள்ளங்களிலே என்ன பூட்டு போட்டா பூட்டப்பட்டிருக்கிறது, பூட்டுகளா தொங்கிக் கொண்டிருக்கிறது, நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அருள்மறையாம் திருக்குரானில் எல்லாம் வல்ல அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். இன்றைக்கு இந்தியாவில் 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கட்டாயமாக கல்வியை கொடுக்க வேண்டும் என்கின்ற சட்டம் அநேகமாக 2010, 2014 இந்த காலகட்டங்களில் தான் நிறைவேற்றப்பட்டன. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போதுதான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், கல்வியை கற்கக்கூடிய
உரிமை இந்திய குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்கின்ற சட்டமே நிறைவேற்றப்பட்டது. 2000 ஆண்டுகள் நாகரீகம் வளர்ந்து 2000 நாகரீகம் என்றால் என்னவென்று உலகம் அறிந்து 2000 ஆண்டுகள் கழித்துத்தான் கல்வி கட்டாயம் என்கின்ற சட்டமே நாகரீகம் நிறைந்த நாடுகளிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை தேடி சென்று கற்பது கட்டாய கடமை என்று சொன்னார்கள். கல்வியை தருவது அரசுகளுக்கு கடமை என்று சொல்வதை விட கல்வியை தேடி ஒரு மனிதன் செல்வது அந்த மனிதனுக்கு கடமை என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் கல்வியை கற்கவில்லை என்றால் அதை அரசின் குற்றம் என்று அரசின் மீது பழி போட்டு நீங்கள் தப்பிக்க முயலக்கூடாது. உங்களின் கடமையில இருந்து நீங்கள் தவறி இருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபிமொழியின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வும் அருள்மறையாம் திருக்குரானில் பல்வேறு வசனங்களில் கல்வியை கற்பது மூமின்களுடைய அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது என்பதை பல்வேறு வசனங்களிலே நமக்கு வலியுறுத்தி கொண்டே வருகின்றார். இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடிச் சென்று கல்வியை கற்கச் செல்லக்கூடிய அந்த பயணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா அருள்மறையாம் திருக்குரானில் சூரத்துல் கஹஃப், வெள்ளிக்கிழமை தோறும் நாம் ஓதிக் கொண்டிருக்கக்கூடிய சூரத்துல் கஹஃப் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லகத் லகீனா மின் சஃபரினா ஹாதா நஸபா. தன்னுடைய உதவியாரிடத்தில் இறை தூதர் மூசா நபி சொன்னார்களாம், இந்த பயணத்தில் நாம் மிகுந்த சிரமத்தை அடைந்து விட்டோம், நம்முடைய உணவை நீ எடுத்துக்கொண்டு வா என்றவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த வசனத்திற்கு விளக்கமளிக்கக்கூடிய திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கின்றார்கள், கல்வியை தேடுகின்ற பயணம் என்றால் அதிலே சிரமங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும் என்பதைத்தான் அந்த வசனம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. இந்த பயணத்தில் நாம் சிரமத்தை சந்தித்து விட்டோம் என்றவர்கள் சொல்கின்றார்கள். அந்த இடத்தை நாம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை நான் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்றால் நான் பல்லாண்டு காலத்துக்கு இந்த பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருப்பேன் என்றும் மூசா நபி அவர்கள் சொன்னார்களாம். அதன் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்ல வருவது, கல்வியை எந்த இடத்தில் கிடைக்கின்றதோ அந்த இடத்தில் கல்வியை நீங்கள் தேடுவதற்காக எத்தனை ஆண்டுகள் நீங்கள் பயணம் செய்தாலும் அத்தனை ஆண்டுகளும் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாதையில் நீங்கள் பயணிக்கின்றீர்கள் என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலம் உணர்த்தி காட்டுவதாக திருக்குர்ஆனின் விரிவுரையாளர்கள் சொல்கின்றார்கள். இப்படியெல்லாம் உலகத்தில் கல்வியை வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலை என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கல்வியில் ஒரு காலத்தில் அகில உலகத்துக்கும் வழிகாட்டியவர்கள் முஸ்லிம்கள். அப்பாசிய கிலாபத் என்று சொல்வார்கள். அந்த அப்பாசிய கிலாபத் சுமார் 6 நூற்றாண்டுகளுக்கு உலகத்திலே நிலை பெற்றிருந்தது, பகதாதை தலைமையிடமாக கொண்டு. அந்த 6 நூற்றாண்டுகளுக்கும் உலகம் முழுவதற்கும் முஸ்லிம்கள் கல்வியை கொண்டு போய் சேர்த்தார்கள். டாக்டர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவினுடைய முதல் பிரதமர் சொல்லி காட்டுவார். கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி என்கிற அவருடைய புகழ்மிக்க நூலிலே சொல்லி காட்டுகிறார். ஐரோப்பிய மன்னர்கள் கை நாட்டு வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஐரோப்பிய மன்னர்கள் தங்களுடைய பெயரை மாத்திரம் கையெழுத்தாக எழுதுவதற்கு படித்துக் கொண்டிருந்த வேளையில் முஸ்லிம் இஸ்லாமிய உலகம், அப்பாசிய கிலாபத்தினுடைய உலகம், அது உலகமெங்கும் அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சிக் கொண்டிருந்தது. அறிவாராய்ச்சியிலே அவர்கள் முதல் நிலையிலே முன்னணியிலே இருந்தார்கள் என்று ஜவஹர்லால் நேரு சொல்லி காட்டுகிறார். இப்படியெல்லாம் உலகத்துக்கு அறிவு வெளிச்சத்தை தந்தவர்கள் முஸ்லிம்கள். அறிவை எப்போது முஸ்லிம்கள் பின்னுக்கு தள்ளினார்களோ, எப்போது இந்த உலகத்தின் கல்வி எல்லாம் ஷைத்தானுடைய கல்வி என்று பேச ஆரம்பித்தார்களோ, இல்லை இல்லை அது குர்ஆனுடைய கல்வியும் நபிமொழி சார்ந்த கல்வியும் தான் கல்வி, அதற்கு பின்னர் உள்ளவைகள் எல்லாம் கல்விகள் அல்ல, குப்பை கூலங்கள் என்று முஸ்லிம்கள் நம்ப தொடங்கினார்களோ, அதுவே இஸ்லாத்தின் மீதான ஒரு பிழையான புரிதல் தான். ஏனென்றால் திருக்குர்ஆனிலே 750 இடங்களில் இந்த உலகத்தினுடைய வானம், பூமி, இரவு, பகல், கப்பல், இரும்பு, தரை, ஒட்டகம் இவற்றையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று சொல்லக்கூடிய வசனங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றன. திருக்குர்ஆனிலே சொல்லப்படாத கல்வியே கிடையாது. கடலிலே மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய அந்த கல்வியை பற்றி அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். தத்தஹிதூன மின்ஹு தஸ்தஹ்ருஜூன மின்ஹு ஹில்யத்தன் தல்பஸூனஹா, நீங்கள் அழகலங்காரங்கள் நிறைந்த ஆவரணங்களை அணிந்து கொள்வதற்காக கடலிலே மூழ்கி நீங்கள் முத்தெடுக்கின்றீர்கள் அல்லவா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்படியானால் கடலுக்குள்ளே முத்தும் பவளமும் வைரம் வைடூரியம் போன்ற விலை மதிப்புமிக்க கற்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடியுங்கள் என்பதுதான் எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லி காட்டுவதாகும். அதே போல உணவை பதப்படுத்தி
அதற்கு வேல்யூ ஆட் பண்ணி மதிப்பு கூட்டு என்று சொல்வார்கள் அல்லவா, மதிப்பு ஒரு பொருளுக்கு மதிப்பு கூட்டுவது, ஒரு ரா மெட்டீரியலுக்கு மதிப்பு கூட்டுவது, அதை வேறொரு பொருளாக மாற்றுவது. இந்த கலையை பற்றியும் அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே சூரத்து நஹல் என்கிற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறான். நாம் உங்களுக்கு பேரித்தம்பழத்தையும் திராட்சை பழத்தையும் தந்தோம். அந்த பேரிச்சம்பழத்தையும் திராட்சை பழத்தையும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தத்தஹிதூன மின்ஹு சக்கரம் வ ரிஸ்கன் ஹஸனா. சிலர் அதிலே அழகிய உணவாக அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். வேறு சிலரோ அதற்கு தவறான மதிப்பு கூட்டி போதைப் பொருளாக ஆக்கிக் கொள்கிறீர்களே, இது நியாயம்தானா என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் கேட்கிறார். அப்படி மதிப்பு கூட்டுகின்ற நேரத்தில் கூட அதிலே ஹலால் ஹராம் என்று பாருங்கள். மதிப்பு கூட்டுவது புத்திசாலித்தனம் தான். அறிவினுடைய அடுத்த கட்டத்துக்கு பாய்வதுதான் ஒரு பொருளுக்கு மதிப்பு கூட்டுவது. பிளாஸ்டிக்கா மட்டுமல்லாமல் அதை வாளியாக மாற்றுவது, அதை வேறு ஒரு பொருளாக மாற்றுவது, இப்படியாக அதற்கு மதிப்பு கூட்டிக் கொண்டே போவது என்பது மனிதனுடைய அறிவாராய்ச்சியினுடைய வளர்ச்சி தான். ஆனால் அதிலே மனிதன் ஹலால் ஹராமை பேணிக் கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு திராட்சை பழத்தையும் பேரிச்சம்பழத்தையும் தந்தது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள, அதிலே உணவை சிலர் எடுத்துக் கொள்கிறீர்கள், அதுதான் சரி. ஆனால் வேறு சிலர் அதை மதுவாக ஆக்கிக் கொள்கிறீர்களே, அது என்ன நியாயம் என்று அல்லாஹ் வல்ல அல்லாஹு தஆலா கேட்பது. அறிவும் ஆராய்ச்சியும் வளர்கின்ற போது அங்கே ஹலால் ஹராமை பேணுகின்ற இறையச்சமும் சேர்ந்தே இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தி. அதே போல எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் இரும்பை பற்றி சொல்கிறான். இன் அன்ஸல்னல் ஹதீத், நாம் உங்களுக்கு இரும்பை வானத்திலிருந்து இறக்கி வைத்தோம் என்கிற சொல்லை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இரும்பை நாம் வானத்திலிருந்து இறக்கி வைத்தோம் என்று சொல்லுகின்றான். இரும்பினுடைய மூலப்பொருள்கள் அவை மேலிருந்து உயரமான இடத்திலிருந்து தான் வந்திருக்கின்றன என்பது அண்மையிலே வெளிப்பட்டிருக்கக்கூடிய ஆராய்ச்சியினுடைய முடிவுகளாக இருக்கின்றன. அப்படி நாம் இரும்பை உங்களுக்கு இறக்கி வைத்தோமே, அந்த இரும்பில என்ன இருக்கிறது? ஃபீஹி பாஸுன் ஷதீத், அதிலே போர்க்காலங்களுக்கு தேவைப்படக்கூடிய வலிமை அதிலே இருக்கின்றது. வ மனாஃபிஉ லின்னாஸ், மற்ற எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய மூலப்பொருளும் அந்த இரும்பாக இருக்கிறது என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி மனிதன் போர் ஆயுதங்களை, இரும்பின் மூலமாக போர் ஆயுதங்களை கண்டுபிடிக்கின்ற போது அது பேரழிவு மிக்க ஆயுதங்களாக மாறிவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தியாக இருக்கிறது. புகழ்மிக்க ஒரு வரலாற்று செய்தியை இந்த இடத்திலே சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு ஈரானை பற்றி எல்லோரும் மிகவும் பெருமிதமாக பேசுகின்றார்கள். இஸ்ரேல் பாலஸ்தீன் மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்த வேளையில் அது கொஞ்சம் இப்போது காலை பின்னே வைத்து கொஞ்சம் சமாதானத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பதை பற்றி யோசிக்கிறது. போர் நிறுத்தத்தை பற்றி இது யோசித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அங்கே வேட்டு சத்தம் குறைந்திருக்கின்றது, உயிர் பலிகள் குறைந்திருக்கின்றன என்றால் அந்த முயற்சியில் மிக முக்கியமான பங்கு ஈரானுக்கு உண்டு என்பதுதான் சர்வதேச அறிஞர்களுடைய பார்வை. ஈரான் இந்த களத்திலே வந்து காலடி எடுத்து வைத்ததற்கு பிறகு, மறைமுகமாக அந்த போரிலே பங்கேற்றதற்கு பிறகுதான் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளுடைய அந்த மூர்க்கம் குறைந்திருக்கிறது, கடுமை குறைந்திருக்கிறது என்பதுதான் சர்வதேச அறிஞர்களுடைய பார்வை. அந்த ஈரான் முதலாக தலையெடுத்து தலைத்து வருகின்றது. மன்னர் ஷாவினுடைய ஆட்சி முடிவுக்கு வருகின்றது. இமாம் குமைனி ஆட்சியை பிடிக்கின்றார். இமாம் குமைனி ஆட்சியை பிடித்ததற்கு பிறகு ஐரோப்பிய நாட்டினுடைய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் ஈரானுக்கு வந்து இறங்கினார்களாம். வந்து இறங்கி இமாம் குமைனி இடத்திலே பேசினார்களாம். ஒரு அரசை எப்படி நடத்த வேண்டும் தெரியுமா? ஒரு அரசு என்றால் அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற எங்களுக்கென்று சில நெறிமுறைகள் இருக்கின்றன. அந்த நெறிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று நாங்கள் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல தயாராக இருக்கின்றோம், இலவச ஆலோசனைகள் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று இமாம் குமைனி இடத்திலே அவர்கள் வந்து சொன்ன நேரத்தில் இமாம் குமைனி சொன்னாராம், மன்னர் ஷாவினுடைய ஆட்சியை நான் எப்படி அகற்றினேன்? என்னை நாட்டை விட்டே நாடு கடத்தினார்கள். நான் வெளிநாடுகளிலே இருந்து இங்கே இருக்கக்கூடிய மதரசா மாணவர்களை நான் தயாரித்து அவர்களுக்கு நான் ஆக்கமும் ஊக்கமும் தந்து ஷா மன்னருடைய ஆட்சியை அகற்றுவதற்கு நான் முயற்சித்தேன், பாடுபட்டேன். அது என்ன அடிப்படையில் நான் முயற்சித்தேன் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநீதியான ஆட்சிக்கு எதிராக போராடுவது எப்படி என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த நெறிமுறையின் அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நடத்தினேன். ஒரு ஆட்சியை அகற்றுவதற்கு சொல்லிக் கொடுத்த இஸ்லாம், ஒரு அநீதி செய்யக்கூடிய மக்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய ஆட்சியை அகற்றுவது எப்படி என்று சொல்லிக் கொடுத்த இஸ்லாம், ஆட்சியை நடத்துவது எப்படி என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்காதா? எங்கள் இஸ்லாம் என்ன அவ்வளவு வறட்சியான ஒரு மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டீர்களா? அறிவு வறட்சி உள்ள மார்க்கம் என்றால் நினைத்துக் கொண்டீர்கள்? எனவே எங்களுக்கு தெரியும் ஆட்சியை நடத்துவது எப்படி என்று. அதன் பிறகுதான்
அவர் ஈரான் நாட்டுக்கு எப்படி பெயர் வைத்தார் என்றால் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் என்று பெயர் வைத்தார். இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான், ஈரானிய இஸ்லாமிய குடியரசு என்று அவர் பெயர் வைத்தார். அதே போலத்தான் அண்மையிலே ஆப்கானிஸ்தானத்தில் 2022 ஆண்டில் 2022 ஆப்கானிஸ்தானத்தில் தாலிபான்கள் ஆட்சியை பிடித்த போதும் இப்படித்தான் ஐரோப்பிய அறிவுஜீவிகள் என சொல்லப்படுவோரெல்லாம் இந்த அரசை நீங்கள் எப்படி நடத்த வேண்டும் தெரியுமா என்று ஆலோசனை சொல்ல போகிறோம் என்று சொன்னார்கள். தாலிபான்கள் சொன்னார்கள், ஆட்சி நடத்துவதற்கு எங்களுக்கு இஸ்லாம் ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுத்திருக்கிறது, அந்த வழிமுறையின் அடிப்படையில் நாங்கள் ஆட்சி நடத்திக் கொள்வோம், உங்கள் ஆலோசனைகள் கேட்கின்ற அளவுக்கு எங்களை இஸ்லாம் அறிவுரட்சியிலே வைத்திருக்கவில்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அதற்கு ஆப்கானிஸ்தானத்துக்கு அவர்கள் எமிரேட்ஸ் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். அமீருடைய ஆட்சி, அமீர் ஒரு தலைவருக்கு கீழ் இயங்குகின்ற ஒரு அரசு, அது ரிபப்ளிக் என்று சொன்னால் இது அமீருக்கு கீழே இயங்கக்கூடிய அரசு என்று நாங்கள் பெயர் வைக்கின்றோம் என்று வைத்திருக்கின்றார்கள். இஸ்லாமிக் எமிரேட்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான். எனவே இஸ்லாம் தன்னை நம்பக்கூடியவர்களை ஒன்றும் அறிவுரட்சியிலே வைத்திருக்கவில்லை. அப்படி முஸ்லிம்கள் உலகமெங்கும் அறிவாராய்ச்சியை பரப்பிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்கள் உலகத்தில் முன்னேறிய சமுதாயமாக இருந்தார்கள். ஆனால் அறிவையும் ஆராய்ச்சியையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு மார்க்க கல்வி உலக கல்வி என்று எப்போது இரண்டையும் பிரிக்க ஆரம்பித்தார்களோ அப்போதுதான் முஸ்லிம்கள் வீழ்ச்சியை சந்தித்தார்கள் என்று மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மாதா ஹசிரல் ஆலம் பின்ஹிதாத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் வீழ்ந்ததால் உலகத்துக்கு என்ன இழப்பு என்று ஒரு நூல் எழுதியிருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் தலைமைப்பிடத்தில் இருந்து கீழே வீழ்ந்ததால், முஸ்லிம்கள் அதிகாரத்தை நழுவ விட்டதால் முஸ்லிம்களுக்கு என்ன இழப்பு என்று என்பதல்ல, இந்த உலகத்துக்கே என்ன இழப்பு ஏற்பட்டது என்பது மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல். அந்த நூலில் இந்த செய்தியை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த நேரத்தில் இமாம் குமேனி அவர்களுக்கு முன்னால் ஒரு சவால் இருந்தது. அது என்ன சவால் என்று கேட்டால், அணு ஆயுதங்களை நாம் தயாரிப்பதா வேண்டாமா என்பதுதான் அவர்களுக்கு முன்னால் இருந்த கேள்வி. சில அறிஞர் பெருமக்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதி அளிக்கவில்லை என்று சொன்னார்கள். ஏன் அப்படி சொல்கின்றீர்கள் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நெருப்பை படைத்த இறைவனுக்குத்தான் நெருப்பை கொண்டு வேதனை செய்யும் உரிமை உண்டு என்று ஒரு நபிமொழி இருக்கிறது. நெருப்பை படைத்த இறைவனுக்குத்தான் நெருப்பை கொண்டு வேதனை செய்யும் உரிமை இருக்கிறது. அல்லாஹ் நரகத்துல நெருப்பை வச்சு தான் வேதனை பண்றான். மனிதனுக்கு இன்னொரு மனிதனை நெருப்பால் தண்டிக்கும் உரிமை கிடையாது என்பது ஒரு நபிமொழி. எனவே இது போன்ற அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய உரிமை முஸ்லிம்களுக்கு கிடையாது என்று வாதிட்டார். அப்போது இமாம் குமேனி அவர்கள் உலகமெங்கும் இருந்து 100 அறிஞர்களை கூப்பிட்டார் ஈரானுக்கு. இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ், மிக முக்கியமான புகழ்மிக்க மார்க்க அறிஞர்களை கூப்பிட்டார். அப்படி சென்றவர்களில் ஒருவர் இந்தியாவிலிருந்து சென்றவர் மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்தான் முஸ்லிம்களின் வீழ்ச்சியால் உலகம் இழந்ததென்ன, உலகம் இழந்ததன் என்கிற நூலை எழுதியவர்கள் தான் அரபு மொழியில் என்னுடைய 33வது வயதிலே எழுதியிருக்கின்றார். அந்த நூலுடைய ஒரு பாகத்தை நான் மொழிபெயர்த்திருக்கின்றேன். புத்தகமாகவும் வந்திருக்கின்றது, முஸ்லிம்களின் வீழ்ச்சியால் உலகம் இழந்தது என்ன என்று. அது கிட்டத்தட்ட ஒரு 365 பக்கம் அரபு மொழியிலே, அநேகமாக தமிழிலே ஒரு 500-600 பக்கங்கள் வரக்கூடும். மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் ஈரானுக்கு போகிறார்கள். இவர்கள் ஒரு வாதத்தை எடுத்து வைத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அந்த அணு ஆயுதங்களை நாம் ஒரு தடுப்பு நடவடிக்கை என்கிற பெயரில், ஒரு தற்காப்பு நடவடிக்கை என்கின்ற பெயரில் நாம் கண்டுபிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும், ஆனால் நாம் முதலில் பயன்படுத்தக்கூடாது. எதிரிகளின் கையிலே அந்த ஆயுதம் இருக்குமானால் அந்த ஆயுதத்தை நாமும் தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் முதலில் பயன்படுத்தக்கூடாது என்பதை நிபந்தனையாக நமக்குள் நாம் வைத்துக் கொண்டு அந்த ஆயுத தயாரிப்பில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னார்கள். அன்றைக்கு அவர்கள் சொன்ன யோசனையின் அடிப்படையில் தான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு ஈரான் முன் வந்தது. அதன் பிறகு உலகத்தினுடைய சூப்பர் பவர்களில் ஒன்றாக, அணு ஆயுத வல்லரசுகளில் ஒன்றாக நான் இருக்கிறேன் என்று தன்னை அது அறிவித்துக் கொண்டது. இவையெல்லாம் நான் இங்கே சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அறிவும் ஆராய்ச்சியும் சிந்தனை திறனும் ஒரு சமுதாயத்துக்கு இருக்க வேண்டும். அறிவாளிகள் போற்றப்பட வேண்டும், அவர்கள் வாழ்த்தப்பட வேண்டும், அவர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய நிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது பாருங்கள்.
எப்படிப்பட்ட முற்றுகைக்குள் இந்த சமுதாயம் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. தேசபக்தியை பற்றி நமக்கு யார் யாரெல்லாமோ பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னால்தான் நீ தேசபக்தி உள்ளவன் நான் ஒத்துக்குவேங்கிறான். நீ ஒத்துக்கொண்டு எனக்கு என்ன தேவை இருக்கு? நம்முடைய பள்ளிவாசலில் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு நடத்திய ஒரு கேள்வி பதிலின் போது கூட ஒருவர் கேட்டார், இவங்க எல்லாம் தேசபக்தி குறைவானவர்களாக இருக்கின்றீர்கள் என்று. அப்போது நான் அவரிடத்திலே சொன்னேன், எங்களுடைய தேசபக்தியை நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம். ஆனால் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நிரூபிக்கணும்னு சொல்லுங்க. காலையிலையும் சாயங்காலமா, வாரத்துக்கு ஒரு நாளா, மாசத்துக்கு ஒரு நாளா, வருஷத்துக்கு ஒரு நாளா? அதற்கடுத்து சொன்னேன், யாரிடத்தில் நிரூபிக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் சொல்ல வேண்டும். நாங்கள் யாரிடத்தில் எங்கள் தேசபக்தியை நிரூபிப்போம் என்றால், எங்களை விட சூப்பர் தேசபக்தி யாருக்கு இருக்கிறதோ அவரிடத்தில் எங்களுடைய தேசபக்தியை நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம். முதலில் அவர் எங்களை விட சூப்பர் தேசபக்தி உள்ளவர்கள் எங்கள்கிட்ட நிரூபிக்கட்டும். அப்படி ஒரு மனிதர் இங்கே கொண்டு வந்து காட்டுங்கள் என்று சொன்னேன். அப்படி யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் இந்த சமுதாயத்தை பற்றி பேசிவிடலாம் என்கிற நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. போர் என்று வந்தால் நாம என்ன கருத்து சொல்லணுங்கிறத அவர் முடிவு பண்ணி நமக்கு சொல்வாரு. நாம அவருடைய மவுத் பீஸா இருந்து அவருடைய கருத்தை நாம சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். இந்த நிலைகள் எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு ஏன் வருகின்றன என்றால், அறிவியலும் ஆராய்ச்சியிலும் சிந்தனை திறனிலும் காட்ட வேண்டிய அக்கறை போதிய அளவுக்கு இந்த சமுதாயத்திலே காட்டப்படவில்லை என்பதுதான். இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கான முஸ்லிம்கள் நடத்துகின்ற பல்கலைக்கழகங்கள் எத்தனை இருக்கின்றன? உயர்நிலை கல்விக்கூடங்கள் எத்தனை, கல்லூரிகள் எத்தனை இருக்கின்றன? இந்தியாவில் மொத்தம் முஸ்லிம்கள் நடத்துகின்ற பல்கலைக்கழகங்களே மொத்தம் 8 பல்கலைக்கழகங்கள் தான் இருப்பதாக சொல்கின்றார்கள். நம்முடைய கிரசண்ட் யூனிவர்சிட்டி உட்பட, முஸ்லிம் அலிகர் யூனிவர்சிட்டியில இருந்து தொடங்கி காஜா மொயினுத்தீன் சிஷ்டி யூனிவர்சிட்டி என்று கர்நாடகாவில் இருக்கிறது. அது எல்லாமே சேர்த்து மொத்தம் 8 பல்கலைக்கழகங்கள் தான் இருக்கின்றன என்று சொல்கின்றார்கள். இந்த சமுதாயத்துக்கு என்ன குறை? செல்வத்தில் என்ன குறை? அறிவாற்றலில் என்ன குறை? வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களில் இந்த சமுதாயத்துக்கு என்ன குறை? ஒன்றும் கிடையாது. இந்த சமுதாயத்தை போல வாரி வழங்குகின்ற சமுதாயத்தை நீங்கள் உலகத்தில் எங்கு போனாலும் பார்க்க முடியாது. ஏனென்றால் கல்வியை இந்த சமுதாயம் கட்டாய கடமை என்று சுமந்திருக்கிறது அல்லாஹ் ரசூல் சொன்னதன் அடிப்படையில். கடந்த 4 வருடங்களில் 2018, 19, 20, 21 இந்த 4 வருடங்களில் அரசு நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி அந்த எக்ஸாம் இருக்கு பாருங்க, பப்ளிக் எக்ஸாம் இருக்குல்ல, யூபிஎஸ்சி எக்ஸாமிலே எந்த அளவுக்கு நம்முடைய மாணவ மாணவியருடைய தேர்வு சதவீதம் இருக்கிறது என்கிற ஒரு கணக்கு வந்திருக்கிறது. அந்த கணக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. 2018 யூபிஎஸ்சி எக்ஸாமிலே வெற்றி பெற்றவர்கள் 990 பேர், 1000க்கு 10 பேர் கம்மி, 990 பேர் மொத்தம். அதிலே முஸ்லிம் மாணவ மாணவியர் எத்தனை பேர் என்று நினைக்கிறீர்கள்? வெறும் 28 பேர் தான் அதில் பாஸ் ஆயிருக்காங்க. 990ல 28 பேர் மட்டும்தான். ஆனால் முஸ்லிம்களுடைய பாப்புலேஷன் கணக்குப்படி பார்த்தோம் என்று சொன்னால் 18 இருந்து 20% இருப்பதாக சொல்கிறார்கள். 18 இருக்கலாம், 19 இருக்கலாம், 17 கூட இருக்கட்டுமே, 21 கூட இருக்கட்டுமே. ஆனால் 990ல, அதாவது 1000ல 28 பேர் என்று வைத்துக் கொண்டால் கூட அந்த கணக்கு சரிதான். 2019 பார்த்தால் மொத்தம் 823 பேர் அதுல பாஸ் ஆயிருக்காங்க. ஆனால் முஸ்லிம் மாணவர் வெறும் 42 பேர். 823 எங்க இருக்கு? 42. வெறும் 42 எங்க இருக்கு? 142 அல்ல, வெறும் 42. 2020 761 பேர் பாஸ் ஆயிருக்காங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்ல. அதிலே முஸ்லிம்கள் வெறும் 31 பேர். 2021 685 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. அதிலே முஸ்லிம்கள் வெறும் 27 பேர். அப்படி கொஞ்சம் ஏறி கப்புனுக்களை இறங்கிருச்சு. அப்படியானால் நாம் என்ன கற்பனை உலகத்தில் இருக்கிறோமா? ஏன் அந்த சைடு முஸ்லிம்கள் திரும்பி பார்ப்பதில்லை? அல்லது திரும்பி பார்க்கக்கூடிய எண்ணிக்கை ஏன் குறைவாக இருக்கின்றது? எந்த சமுதாயம் அறிவியலும் ஆராய்ச்சியிலும் முன்னே நிற்கிறதோ அந்த சமுதாயத்துக்கு தான் எதிர்காலம் உண்டு. எந்த துறையையும் முஸ்லிம்கள் விட்டு வைக்க கூடாது. எல்லா துறைகளிலும் நம்முடைய பங்களிப்பு என்பது இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சமுதாயத்தில் மட்டும்தான் இரையச்சத்துடன் கூடிய கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இரையச்சம் உள்ளவர்கள் எங்கே தலைமை ஏற்கிறார்களோ அங்கேதான் லஞ்சமும் ஊழலும் குறைவாக இருக்கும் அல்லது இல்லை என்று இருக்கும். மாட்டிக்கொள்ளாமல் தவறு செய்வது எப்படி என்றுதான் மற்ற கல்விகள் கற்றுக் கொடுக்கும். ஆனால் இரையச்சம் நிறைந்த கல்விதான், மார்க்க பற்று உள்ள கல்விதான்
மாட்டிக்கொள்ளாமல் இருந்தாலும் தவறு செய்யாமல் இருப்பது எப்படி? இன்னி அகாஃபுல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளிலே ஒருவர் அந்த சொன்ன அந்த ஒரு சொல் தான் மூமின்கள் எந்த உலகத்துக்கு போனாலும், எவ்வளவு பெரிய தவறின் மைய கேந்திரத்துக்கு போனாலும் அந்த தவறில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கான ஒரே வழி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகத்தில் தவறு செய்வதற்கு கிடைத்த வாய்ப்பை முதலாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருந்த ஒரு மனிதன் என்ன சொன்னார், என்ன சொல்லி இந்த தப்பிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டார்? கையில ஆயுதம் இருக்கிறது, திருப்பி தாக்க முடியும், வலிமை இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் நான் செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன்? அவர் சொன்னாராம் தனக்கு முன்னால் இருப்பவரை பார்த்து, இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், அகிலங்களின் இறைவனாம் அல்லாஹ்வுக்கு நான் அஞ்சுகிறேன். இப்ப தப்பு பண்ணிட்டு போயிடுவேன், கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு உணர்வேற்றப்பட்டு உசுப்பி விடப்பட்டு அல்லது தவறின் கவர்ச்சிகளால் கவரப்பட்டு இப்ப தப்பு பண்ணிட்டு போயிடுவேன், அல்லாஹ்ட்ட மாட்டிக்கொள்வேனே என்று சொன்ன அந்த ஒரு சொல், அந்த மந்திர சொல் தான் அவரை தவறில் இருந்து காத்தது. இதை எதற்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்? உலகத்தில் முதலாக தவறு செய்வதற்கு கிடைத்த வாய்ப்பை விட்டு நான் இறந்து போனாலும் பரவாயில்லை, தப்பு செய்ய மாட்டேன் என்று சொன்ன அந்த மனிதரை ஏன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், நீங்களும் ஆதமின் பிள்ளைகள் தானே என்கிற அந்த இரையச்ச உணர்வு ஊட்டப்படுகின்ற ஒரு சமுதாயம் இதர சமுதாயங்களுக்கு தலைமை ஏற்கும் போதுதான் உலகமே நேர்வழியை பெற்றுவிட முடியும். அந்த சமுதாயம் தலைமை ஏற்பதற்கு என்ன வழி? முட்டாள்கள் கையில் யாரும் அதிகாரத்தை கொடுக்க மாட்டார்கள். ஜனநாயகம் வேண்டுமானால் கொடுக்கும். ஈஸி டு கிவ் பவர், டிஃபிகல்ட் டு கிவ் விஸ்டம் என்று புகழ்மிக்க ஒரு பொன்மொழி உண்டு. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னாரா, அதுவும் யாரை பார்த்து சொன்னாருன்னு கேட்டா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நேருவை பார்த்து சொல்லி இருக்கின்றார். நேருவை பார்த்து டாக்டர் அம்பேத்கர் சொன்னாராம், ஈஸி டு கிவ் பவர், உன்னை மாதிரி முட்டாள்களுக்கு அதிகாரத்தை தருவது ஜனநாயகத்தில் எளிதாக போய்விடுகிறது. உன்னை வேணால் 10 பேர் தலைவர் சொன்னா ஓட்டு போட்டு பிரதமராக்கி விடுகின்றான். டிஃபிகல்ட் டு கிவ் விஸ்டம், உனக்கு ஞானத்தை தருவது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, என்ன சொன்னாலும் உனக்கு புரிவதில்லை. நேருவுக்கு அந்த நிலைமை என்றால் இன்றைக்கு இருப்பவர்களை பார்த்தால் அவர் என்ன சொல்லி இருப்பார் என்று நம்ம கற்பனை செய்வதற்கே நமக்கு நகைப்பாக இருக்கிறது அல்லது வியப்பாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனவே அறிவு அற்றவர்களால் தான் உலகம் அழியும், அறிவு இருப்பவர்களால் சமாதானம் தான் ஏற்படும். சமாதானமே எல்லா நிலைகளிலும் சிறந்தது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லா ததமன்னௌ லிகாஅல் அது, எதிரிகளை சந்திக்க வேண்டும், களத்துல சண்டை போடணும், டாம் டீம், இதை நீங்கள் ஆசைப்படாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு போருக்கு சஹாபாக்கள்லாம் போயிருந்தாங்க ரசூலுல்லாஹ் தலைமையில. எதிரி வருவான் பார்த்துட்டாங்க, எதிரி வரவே இல்லை. சஹாபாக்கள் பேசிக்கொண்டார்களாம், வந்தா இன்னைக்கு நடக்கிறது வேற, அவனை நான் அப்படி வெட்டுவேன் இப்படி வெட்டுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு, வந்தோம் எதிரியை காணோம், சந்தோஷமா போவோம். லா ததமன்னௌ லிகாஅல் அது, எதிரிகளை சந்திக்க வேண்டும், விட்டு குத்து நடக்கணும் இதெல்லாம் நினைக்காதீங்க. வந்துருச்சுன்னா உறுதியா இருங்க. இதா லகீத்தும் ஃபத்புது, வந்தால் காலை பின்னே வைத்து ஓடாதீர்கள். ஆனா இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது, அது நல்லது இல்ல, எல்லா பக்கமும் உயிர்கள் தான் இருக்கிறது என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலைப்பாடு. இந்த சிந்தனையும் இந்த பரந்த எண்ணமும் கொண்ட ஒரு சமுதாயம் உலகத்தை வழிநடத்தும் போதுதான் உலகத்தில் அமைதி ஏற்படும். அந்த சமுதாயமும் மூடர்களுக்கு தலைமை ஏற்கக்கூடிய சமுதாயமாக அல்ல, அந்த சமுதாயம் அறிவு சார்ந்த சமுதாயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ரசூலுடைய எதிர்பார்ப்பு. எனவே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய மாணவ கண்மணிகளை நான் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துவர்களுக்காக துவா செய்கின்றேன். நம்முடைய வீட்டு பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ அதை அவர்களுக்கு படிக்க வையுங்கள். அதாவது பிச்சை புயினும் கற்கேன் என்றேன்னு சொல்லுவான் பாருங்க. அந்த வார்த்தை வேணா தடித்த வார்த்தையா இருக்கலாம், பிச்சைங்கிற வார்த்தை தடித்த வார்த்தையா இருக்கலாம். பிச்சை என்பதனுடைய பொருள் என்னன்னா, இன்னொருவருடைய உதவியை பெற்றாது ஸ்காலர்ஷிப் வாங்கியாவது நீங்க படிங்கிறது தான் அந்த காலத்து தமிழ்ல பிச்சை புயினும் கற்கேன் என்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது பிச்சை கிடையாது, ஸ்காலர்ஷிப். அதை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரியான சிந்தனை திறனுள்ளவங்களை தேடி போய் நீ ஹெல்ப் பண்ணிக்க, வேற எவனும் முந்திக்கிற போறான் உனக்கு நன்மை கிடைக்காது, வேற யாரும் முந்தி உதவி செய்து விட்டால் உனக்கு நன்மை கிடைக்காது, நீ தேடி போ உதவியை செய் என்று சொல்கின்றது. எனவே நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய அறிவாற்றலுக்கு அதுக்கெல்லாம் எந்த குறையும் கிடையாது. இந்த சமுதாயத்துல காஷ்மீர்ல பாருங்க, ஒரு பொண்ணு 494 மார்க் வாங்கியிருக்கு, 500க்கு 494 மார்க் வாங்கியிருக்கு. அதுக்கு 2 காரணம் சொல்லுது அந்த பிள்ளை. நான் ஒரு பெண் குழந்தை அல்ல, புர்காலாம் போட்டு நோஸ் பீஸ் எல்லாம் போட்டு பேட்டி கொடுக்குது பத்திரிகையில. காஷ்மீர்லங்க வேட்டு சத்தம் கேட்கக்கூடிய ஒரு பூமியில எதனால நீ இவ்வளவு பெரிய மார்க் உன்னால ஏன் வாங்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்கும்போது 2 காரணம் சொல்லுது. முதலாவது என்னவென்றால், என்னுடைய அம்மா
எனக்கு வந்து காலையில சுபுஹ் தொழுகைக்கு என்னை எழுப்பி விட்டுருவாங்க, சுபுஹ் தொழுதுட்டு நான் படிப்பேன். காலையில சுபுவுக்கு என்னுடைய அம்மா எழுப்பி விட்டு விடுவார்கள், சுபுஹ் தொழுதுட்டு நான் படிப்பேன். என் மனசுல அப்படியே பதிஞ்சிடும். நம்ம எப்படி தப்பு கணக்கு போட்டு வச்சுக்கோம் பிள்ளைங்களை, விடிய விடிய சுக்கு காப்பியை போட்டு கொடுத்து நைட்ல ஃபுல்லா படுறாண்டு. அப்படி அல்ல. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபி புக்கூரிஹா, யா அல்லாஹ் என் சமுதாயத்துக்கு அதிகாலை பொழுதில் நீ பரக்கச் செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். படிப்பதற்கு உகந்த பொழுது அதிகாலை பொழுது, சுபுஹுக்கு பிறகு. வஸ்ஸுபுஹி இதா தனஃபஸ், அல்லாஹ் குர்ஆன்ல சுபுஹ் பாராட்டுகிறான். அது பெரிய சப்ஜெக்ட்னு வைங்க. இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், நான் சோசியல் மீடியா பக்கம் போறதே கிடையாது. சமூக வலைத்தளங்களின் பக்கம் வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்கு தெரியுமா, இன்ஸ்டால என்ன வந்திருக்கு, இந்த பக்கம் தலை வச்சே நான் படுக்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் மேல அது சொல்லிட்டு போகும்போது சொல்லுது, என்னுடைய அம்மா வந்து எனக்கு ஒரு பெரிய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, என்னவென்று சொன்னால் அறிவை விட ஒழுக்கம் தான் உனக்கு முக்கியம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதனால எந்த நிலையிலும் நான் ஒழுக்கக்கேடான செயல்களின் பக்கம் நான் போகல. காலையில படிச்சேன், நல்லா 494 மார்க் வாங்கினேன் என்று சொல்லி இதை ஒரு வாய்ப்பாகவும் இதை ஒரு அறிவுரையாகவும் நம்முடைய கண்மைகள் எடுத்து படித்து முன்னேற வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் என்ன படிக்க விரும்புகிறார்களோ அதை படிக்க வைத்து அந்த துறையில் அவங்க ஷைன் பண்ணணும், அந்த துறையில் அவர்கள் ஜொலிக்க வேண்டும். எல்லா துறைகளிலும் இரையச்சமிக்க இந்த சமுதாயம் கால் பதிக்க வேண்டும். அதுவே உலகத்துக்கு நல்லது என்கிற இஸ்லாத்தின் அறிவுரையை ஏற்று நாம் வாழ்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் உண்மையை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கட்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.